கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து எங்களோடு கூட இன்றைக்கு காலையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் முதலாவது வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாகிய எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக, இந்த வியாழக்கிழமை அதிகாலை பொழுதுக்காக மறுபடியும் உம்மை போற்றுகிறோம் ராஜா. இந்த நாளின் காலையில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை, இதுவரையிலும் நீர் எங்களை நடத்தினேன், இதுவரையிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கியது. இன்றைக்கும் உம்முடைய விசேஷித்த கிருபையின் கரங்களா எங்களை தாங்கி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, வியாதி கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய வார்த்தை ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கட்டும். ஆவியானவரே, இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலும் மறைத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில், நம்முடைய பாடல் புத்தகத்தில் 622வது பாடல், எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடல். 622. நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கிட்டிட்டார், வாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கிட்டிட்டார், வாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன்.
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். 46வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 46. கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து சமுத்திர ஆழத்தில் விழுந்தாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் கடவுளின் நகரத்தையும் உன்னதமானவரின் பரிசுத்த வாசஸ்தலங்களையும் சந்தோஷிப்பிக்கும். கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் கடவுள் அதற்கு உதவி செய்வார். புறஜாதிகள் கொந்தளித்தார்கள், ராஜ்யங்கள் நிலை குலைந்தன. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி கரைந்தது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் பூமியிலே எவ்வளவு பயங்கரமானவைகளை செய்திருக்கிறார். பூமியின் கடைமணி மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். புறஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். யோசுவா அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 7 வரை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனா, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாகிறேன். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரா மிகவும் பலங்கொண்டு திடமனதாகிறேன். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக என்பது. அப்படி இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை. 11 சீஷர்களும்
கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தா சகல நாட்களிலா நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்பது. ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகி வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வியாழக்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் காலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் முகநூல் வழியாக பார்க்கவும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் தேவன் கிருபை செய்தார். இந்த நாளின் சிந்தனைக்கென்று ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை நாம் வாசித்த முதல் திருமுறை பகுதியில் இருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் 2வது பகுதி. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு முறை மாவீரன் நெப்போலியன் இடத்துல அவருக்கு மிகவும் நெருக்கமான அவருடைய தளபதி வந்து அவருடைய இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட வீரனுடைய பெயரை சுட்டி காட்டி அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அப்போது மாவீரன் நெப்போலியன் அவரை பார்த்து கேட்டாராம், அப்படி என்ன அவர் பெரிய சாதனை செய்திருக்கிறார்? என்னுடைய இராணுவத்தில் நீங்கள் சிபாரிசு செய்கிற அளவுக்கு அந்த இராணுவ வீரன் என்ன பெரிய தியாகம் செய்து விட்டான்? அப்போது அவர் சொன்னாராம், சில மாதங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சண்டையில் அவன் மிகவும் புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் செயல்பட்டு சிக்னல் விக்டரி என்று சொல்லக்கூடிய குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக் கொடுத்தான். ஆகையினால் அவனுக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், நான் இதை அவனுடைய பணி நிமித்தமாக சொல்லுகிறேன் என்று மிகுந்த தாழ்மையோடு தளபதியார் மாவீரன் நெப்போலியனிடத்திலே சொன்னாரா. நெப்போலியன் கேட்டாரு, அவன் எத்தனை வருஷமாக இராணுவத்தில் வேலை செய்கிறான்? அவன் சொன்னார், அது ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அவன் இதற்கு முன்னும் அதுக்கு பின்னும் செய்த சாதனைகள் ஏதாவது உண்டா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், குறிப்பிட்ட ஒரு நாள், குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தில் அவன் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால்
அதுக்கு முன்னால அவனுடைய சர்வீஸ்ல, அதுக்கு பின்னால் அவனுடைய சர்வீஸ்ல அவனை பற்றி குறிப்பிடும்படியாக ஏதாவது இருக்கிறதா? அதை நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் என்று கேட்டாராம். அவனுடைய பணிப்பதிவேடு சரிபார்க்கப்பட்டது. அந்த பணியாளன் அவனுடைய ஆயுள் காலத்தில், அவனுடைய அந்த பணிக்காலத்தில் ஒரே ஒரு நாள் தான் புத்திசாலியாக நடந்திருக்கிறான், திறமைசாலியாக நடந்து கொண்டிருக்கிறான். மற்ற நாட்களில் நிறைய தவறு செய்திருக்கிறான். புத்திசாலித்தனமில்லாத பல செயல்களை அவனுடைய பணிக்காலத்தில் அவன் செய்ததாக அவனுடைய பணிப்பதிவேட்டில் இருக்கிறது. அப்போதுதான் நெப்போலியன் சொன்னான், என்னுடைய இராணுவத்திலே எனக்கு பணியாற்றுகின்றவன் புத்திசாலியாக திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். அவன் எப்போதுமே ஒழுங்கானவனாகவும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கின்றவனாகவும் நிதானமுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். தொடர்ந்து செயல்படுகின்றவனாக இருக்கணும். ஐ நீட் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் என்று நெப்போலியன் குறிப்பிட்டார். கர்த்தருடைய இராணுவத்திலே பணியாற்றுகின்ற தேவ பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும். ஏதோ ஒரு நாள் நான் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு பெரிய தியாகத்தை செய்துவிட்டேன் என்று வாழ்க்கை முழுவதும் அதை பேசிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பாவத்தை எதிர்த்து போராடுவதில், கர்த்தருக்காக அவருடைய சேனையில முன்னால நின்று அவருக்காக யுத்தம் செய்வதில், கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்துவதில் தேவ ஊழியக்காரனுக்கு நிதானமும் வேண்டாம், தொடர்ந்து செயல்படுகின்ற ஆர்வமும் வேண்டாம், உற்சாகமும் வேண்டாம். என் அன்புக்குரியவர்களே, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னால் போதும், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்ல காரணம் என்ன? இதுதான் என் மனசுல வந்த முதல் கேள்வி. மோசே எகிப்திலிருந்து 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை வெளியே கொண்டு வந்தான். அந்த ஜனங்களுக்கு தளபதியாக கர்த்தருடைய சேனை வீரனாக மோசே முன்னணியில் நின்று அந்த ஜனங்களை நடத்தினான். மோசேயினுடைய தன்மை என்ன? அவன் பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரிலும் சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான். அப்படிப்பட்ட மோசே மெரிபாவின் தண்ணீர் அண்டையிலே வந்தபோது ஜனங்களுடைய முறுமுறுப்பு ஒரு பக்கம், கோபம் ஆத்திரம் ஒரு பக்கம், தண்ணீர் இல்லாம அவங்க பயங்கர கொந்தளிப்பா இருக்கிறார்கள், மோசைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. மோசே ஒரே ஒரு நிமிடம் நிதானம் இழந்து போனா கோலை நீட்டுவதற்கு பதிலாக கோலை அடித்து விட்டான். கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தின் மத்தியில நீ என்னை பரிசுத்தம் பண்ணாததுனால நீ கானான் தேசத்தை பார்ப்பாய், நீ அங்க போக மாட்டாய். அப்ப அர்த்தம் என்ன? எவ்வளவு பெரிய ஊழியக்காரன். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி, கர்த்தருடைய படை வீரன். கர்த்தரை முகமுகமாய் பார்த்த மோசையால கூட கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதபடி ஆகிவிட்டது. அப்படியா இருந்தா நான் ஏமாத்துறேன். யோசுவா சாதாரணமானவர் அல்ல. யோசுவாவை பற்றி நாம வேதத்தில் வாசிக்கும் போதே, யோசுவா உபாகமம் 34:9 நூனின் குமாரனாகிய யோசுவாவின் கைகளை கர்த்தர் பலப்படுத்தி இருந்தார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தருடைய யுத்தத்திலே முன்னணியில் நின்று எதிரிகளை வெட்டி சாய்த்தவன் யோசுவா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே
யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய சமூகத்திலே நித்தமும் இடைவிடாமல் தரித்திருந்த வாலிபன் இந்த யோசுவா. மோசே மரிப்பதற்கு முன்னால கூட ஆண்டவர் யோசுவாவிடத்திலே அவனுடைய பணிகளை எல்லாம் விவரித்து சொன்னார். இப்படி பல முன் அனுபவங்கள் யோசுவாவுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தரை முகமுகமாய் கண்ட மோசையால கூட நடத்தி முடிக்க முடியாத ஒரு பணியை நான் ஏற்றுக்கொள்வது எம்மாத்திரம். இன்னொன்று, கர்த்தர் கூட இருந்தால் ஒழிய இந்த பணியை என்னால் செய்ய முடியாது என்று யோசுவா எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ உன்னுடைய நிதானத்தை இழக்காமல் நான் காட்டுகிற வழியில நீ நடந்து கொண்டிருந்தால் போதும். உன் சுய வழியில வெளியில வராம பார்த்துக்கிடணும்பா. மோசே ஒரே ஒரு முறை நிதானம் இழந்து சுயத்துக்குள்ள போனா விழுந்து விட்டான். ஆகையினால் இதை ஒரு எச்சரிக்கையாகவும் ஆண்டவர் சொல்லுகிறேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் என்று ஒரு சில குறிப்புகளை இன்றைக்கு காலையில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் மோசேயின் சிறு பருவத்திலிருந்து அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாத்தான். மோசே பிறக்கிற நேரத்தில் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லேவிய இளைஞன் ஒருவன் லேவிய கோத்திரத்தில் ஒரு குமாரத்தியை திருமணம் முடித்தான். அவள் அவனுக்கு மோசேயை பெற்றுக் கொடுத்தாள். மோசேக்கு முன்னாலே ஆரோன் பிறந்தான். அவனுடைய சகோதரி மிரியாம் பிறந்திருந்தாள். இந்த மோசே பிறக்கிற நேரத்தில் இஸ்ரவேலில் இருந்த சட்டம் என்னவென்றால், எபிரேயர்கள் ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இல்லை. அவர்களுடைய பெண்கள் ஆண் குழந்தைகளை பிரசவிக்கும் போது பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சிகள் அவர்களுடைய பிரசவ நேரத்திலேயே அந்த ஆண் குழந்தைகளை கொலை செய்துவிட வேண்டும். இது பார்வோன் மன்னனுடைய ஆணை. எபிரேயர்களை வேறறுப்பதற்காக பார்வோன் சதியாக போட்ட ஆணை, ஆண் குழந்தைகள் பிறந்தவுடனே அவர்களுடைய பிறந்த நேரத்திலேயே கொலை செய்துவிட வேண்டும். பிரசவித்த வேளையிலேயே அந்த மருத்துவச்சிகளுடைய வேலை என்னன்னா ஆண் குழந்தைகளை கொல்லணும். ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவர்கள் ஆண் குழந்தைகளையும் உயிரோடு விட்டார்கள் என்று வேதம் இது யாத்திராகம் புத்தகம் சொல்லுகிறது. இப்படி கர்த்தருடைய கிருபையினால எகிப்திய மருத்துவச்சிகளின் கண்களிலே கர்த்தர் மோசேக்கு கிருபை கிடைக்கும்படி செய்து, தயை கிடைக்கும்படி செய்து மோசே உயிரோடு வந்தான். அப்படி வந்தா கூட மோசேயின் தாய் 3 மாசம்தான் மோசையை தன்னோடு கூட வைத்திருக்க முடிந்தது. அதுக்கு பிறகு அந்த குழந்தை இருப்பது பக்கத்து வீடுகளுக்கு தெரியும். ஆகையினால் அவள் என்ன செய்தாள், ஒரு நாணல் பெட்டியை செய்து அதுக்கு உள்ளும் புறமும் கீழே பூசி அதை ஒரு பேழையை போல மாற்றி அதுக்குள்ளால இந்த குழந்தையை வைத்து நைல் நதியில கொண்டு வைத்து விட்டாள். பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை பார்த்தபோது இந்த குழந்தையின் தாயிடத்தில் அந்த மோசையை கொடுத்து, அந்த மோசை இன்னும் சின்ன குழந்தையை வளர்ப்பதற்கு அரசு சன்மானம் கொடுத்தாள். மோசையின் தாய் மோசையை பெற்றுக்கொள்வதற்கு உரிமையில்லை, தகுதியில்லை, பெற்றவுடனே கொன்றுவிட வேண்டும் என்றிருந்த நேரத்தில்
அப்படிப்பட்ட அரசாணை இருந்த நேரத்தில் பார்வோனுடைய குமாரத்தின் ஆணைப்படி மோசையை பெற்ற தாய் அவனை அரசு சன்மானம் பெற்று வளர்த்தாள். சொல்லப்போனா மோசேயின் அந்த பார்வோனின் குமாரத்திக்கு வார்த்தையில சொன்ன, நீ இவனை கொண்டு எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். சேலரி வாங்கி வளர்த்து. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பு. உலகத்துல எந்த பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து எபிரிய குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று ஆணை பிறந்ததோ, அதே பார்வோனுடைய வீட்டிலிருந்து தான் இந்த குழந்தைய வளர்க்கிறவங்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுப்பேன் என்று ஆணையும் வந்தது. இதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பு. கர்த்தர் மோசையோடு சின்ன பருவத்தில் இருந்தா அவனை ஊழியக்காரனாக அழைத்த போதும் சரி, அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. எல்லாவற்றிலேயும் கர்த்தர் கூட இருந்து மோசையை பாதுகாத்தார். மோசைக்கு ஒரு தீங்கும் வராதபடிக்கு மோசையை தேவனாகிய கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்தார். யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் முதல்ல ஞாபகப்படுத்துகிறது, சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம், அரசாங்கம் உனக்கு எதிராக இருக்கலாம், மக்களே ஒருவேளை உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்படி மோசைக்கு எதிராக சூழ்நிலைகள் வந்ததோ அது வரலாம், ஆனா நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன் கூட இருக்கிறபடியினால் உன்னை பாதுகாப்பேன், அற்புதமாய் பாதுகாப்பேன். இரண்டாவது, ஆண்டவர் மோசையோடு எப்படி இருந்தா வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆண்டவர் மோசையை அழைத்த போது மோசை சொல்லுகிறான், ஆண்டவரே, இதுக்கு முன்னாவது இதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் அந்த நாவம் உடையவன். ஆண்டவரே, என்ன நீங்க தயவு செய்து இந்த காரியத்துக்கு அழைக்காதுங்க, நான் அவ்வளோ பேச்சு சாமர்த்தியம் கிடையாது. அப்படின்னா எகிப்து மொழியில சரளமாக பேசுகிற ஆற்றல் மோசைக்கு இன்னும் வரல. 40 வருஷம் அவன் வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்திருக்கிறான். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் மோசையை அழைக்கிறான். அப்பொழுது மோசைக்கு கடந்த காலத்தில் இருந்த அந்த திறமை, இலக்கியம், சொல்ல போனா பார்வோனுடைய அரண்மனையிலே கற்றுக்கொண்ட அந்த தர்க்க சாஸ்திரங்கள் எல்லாம் மறந்திருக்கும். சொல்ல போனா பரிச்சயம் இல்லாதது போல இருக்கும். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் மோசையை அழைத்து, நீ பார்வோனுடைய சபையில என் சனத்தை போகவிடு என்று நான் சொல்லுகிறேன், நீ அதை சொல்லு, போய் சொல்லு. அப்படி சொன்னபோது அவன் சொன்ன முதல் வார்த்தை, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறாரு, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் வாயோடு இருந்து பேசுவேன், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன். நீ வாயை திறந்தா மட்டும் போதும், நான் போதிப்பேன். அது மாத்திரமல்ல, உனக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய சகோதரன் ஆரோன் வருகிறான், அவனுடைய வாயிலும் இருப்பேன், அவன் பேசுவான். அப்போ கர்த்தர் கூட இருக்கும்போது முதல்ல அவர் கூட இருந்து பாதுகாப்பான். இரண்டாவது, அவர் வாயில இருந்து நமக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், தேவன் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்திருக்கிறார் என்றால் தயங்க வேண்டாம் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்கள் வாயில இருந்து போதிப்பார். மூன்றாவது வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் உன்னோடு சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல், நான் உன்னோட இருந்து பேசுவேன்.
நீ பேசுண்டாப்பா, நான் உனக்கு எதை சொல்லுகிறேனோ நீ அதை பார்வனிடத்துல சொல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். நாலாவது, கர்த்தர் எப்போடி கூட இருக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, சூழ்நிலைகள் சந்திக்க முடியாத அளவு பாரமாய் மாறும்போது ஆண்டவர் நேரடியா வந்து யுத்தம் பண்ணிவா. செங்கடலுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். என்ன செய்வதென்று மோசைக்கு தெரியவில்லை. மோசே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. செங்கடல் 2ஆக பிளந்ததும் கர்த்தர் தம்முடைய சனத்துக்காக மோசைக்கு முன்னால நின்று யுத்தம் பண்ணினான். சில சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்று நினைத்து யுத்தத்தில் இறங்கிவிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் யோசிக்கணும், கேட்கணும், நிதானத்தோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். தங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருக்கு சொல்லணும். ஏனென்றால் நாம் நேரடியாக போய் சாதிக்க முடியாத பிரச்சனையாக இருக்கோம். அப்போது என்ன நடக்கும்? கர்த்தர் நமக்காக முன்னணியில் நின்று யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாம செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. நாம சும்மா இருந்து கர்த்தர் தருகிற வெற்றியை பார்த்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்ல காரணம் என்ன? ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தா, அவன் வாயோடு இருந்தா, அவனை கொண்டு எல்லாவற்றையும் நடப்பித்தா. அவனால் நடத்த முடியாத மாம்ச பலவீனத்தின் மத்தியில அவர் யுத்தம் பண்ணினான். கடைசியாக கீழ்ப்படியாமையின் நிமித்தம் மோசே கானான் தேசத்துக்கு போக முடியல. ஆனா கர்த்தர் நேபோ மலையின் கொடுமுடியிலே அவனை ஏற்றி கானான் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை சுட்டி காண்பித்தான். கடைசியாக உபாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெயேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். கர்த்தர் மரணத்திலும் மோசையை கைவிடவில்லை. அவன் மரித்த போது யோசுவா உபாகமம் 34:5, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெயேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மரித்த போது கூட கர்த்தருடைய மடியில்தான் மோசே மரித்தான். கர்த்தர் அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணினான். அப்போ கீழ்ப்படியாம போன நேரத்தில் ஆண்டவர் விட்டு விலகல. அவன் கீழ்ப்படியாமையின் நிமித்தமான தண்டனை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவருடைய கிருபையை விட்டு விலகல்ல, அவனோடு கூட இருந்து அடக்கம் பண்ணினான். என் அன்புக்குரியவர்களே, நம் தேவன் நீதி உள்ளவ, கிருபை உள்ளவ. நம்முடைய சிறிய தவறுகளின் மூலம் ஊழியக்காரர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தவறுகளை செய்யும்போது நியாயமானபடி அதை சிற்றித்து நம்மை நெறிப்படுத்துவா. ஆனால் அவர் கிருபையை விட்டு விலக மாட்டா. அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணும்போது அவர் நம்முடைய மரண தருவாயிலும் நம்மோடு இருப்பா. எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவா. இதைத்தான் யோசுவாவுக்கு சொன்னான். யோசுவா, அப்படியானால் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த பணி கர்த்தருடைய பணி. நான் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நான் அவருக்கு கீழ்ப்படிந்தால் போதும், அவருக்கு உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் போதும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கோ உண்மையுள்ளவனாக இருந்தது போல நான் என் வாழ்க்கையிலே அவருக்கு உண்மையுள்ளவனாக, அழைப்புக்கு உண்மையுள்ள ஒருவனாக இருந்தால் மட்டும் போதும் கர்த்தர் என்னை நடத்துவார். என்னை அழைத்தவர் வல்லவ, என்னை நடத்துகின்றவர் வல்லவ, அவர் என்னை கடைசி பரியந்தம் நடத்துவார் என்ற விசுவாசத்தில் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நடந்தால் போதும்,
அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பதுதான் அவர் என்னிலே எதிர்பார்க்கிறார் என்பதை ஆரம்பத்தில் யோசுவா தெரிந்து கொண்டா, அர்ப்பணித்தா, ஒரு வெற்றியுள்ள வீரனாக மாறினான். இன்றைக்கு காலையில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பலவிதமான நெருக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற நமக்கு ஏற்படுகிற ஒரு கேள்வி, இந்த சூழ்நிலையில் நம்மோடு யார் இருக்கிறார்கள்? நம்ம யார் கவனிக்க முடியும்? நமக்கு யார் உதவி செய்ய முடியும்? நான் கர்த்தருக்காக வாழ வேண்டுமே, கர்த்தருக்காக யுத்தம் செய்ய வேண்டுமே, கர்த்தருடைய ஜனங்களை நடத்த வேண்டுமே. எப்படி? சூழ்நிலை சாதகம் இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ எனக்கு உண்மையுள்ளவனாயிரு, என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திர, நான் உன்னை பரம கானானுக்கு வழி நடத்துவேன். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 188வது பாடல், கல்வாரி கீதங்களில் 188வது பாடல். அதில் முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் ஒன்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போய்க்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போய்க்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மறுபடியும் நீர் எங்களோடு பேசி சொன்ன வாக்குறுதிக்காக ஸ்தோத்திரம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அன்று யோசுவாவுக்கு சொன்ன அதே வாக்குறுதியை இன்றைக்கு காலையில் எங்களுக்கும் சொல்லுகிறீர் ஐயா. எப்படி யோசுவா கலங்கி தவித்திருந்த நேரத்தில், ஆண்டவரே இந்த பாரம் எமாத்திரம், நான் எமாத்திரம்
என்று கதறி சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி அவன் தெரிந்த மோசையின் வாழ்க்கையை அவனுக்கு முன்னுதாரணமாக்கினேன். சாமி, இதோ இந்த காலையில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பயங்களும் கவலைகளும் அதிருப்திகளும் நிறைந்த சூழ்நிலையில் பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இதே வார்த்தையினை தந்ததற்காக ஸ்தோத்திரம். மோசையை சிறு பருவம் முதல் பாதுகாத்தீர் ராஜா. மோசையின் வாயோடு இருந்து பேசினீர் ஆண்டவரே. மோசையோடு கூட இருந்து நீர் யுத்தம் செய்தீரையா. மோசே மரித்தபோது கூட அவன் சரீரத்தை விட்டு விடாமல் அவன் சரீரத்தை நல்லடக்கம் செய்தீர். ஆமாண்டவரே, இவ்வளவு தூரம் கரிசனையும் காருண்யமும் நிறைந்த தேவன் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதையும் செய்ய முடியும் என்பதை இந்த காலையில் நாங்கள் உணர்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தம் செய்யவும், உம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய், உம்முடைய அழைப்பில் உண்மையும் உத்தமமானவர்களாய் நிலை நிற்கவா எதிர்பார்க்கிறீரையா. உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதில் நிலை நிற்கும்படியா எங்களுக்கு ஆலோசனை தருகிறேன். இந்த நாளின் காலையில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களை காத்துக்கொள்ள கிருபைத்தா. கைவிடாத நேசர் கடைசி வரை எங்களோடு கூட இருப்பீர் என்ற நிச்சயத்தில் இந்த நாளில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். தகப்பனை, இன்றைக்கும் இந்த கொரோனா பெருந்தொற்றினால உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருச்சுவை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறவர்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளலாம். நீர் மருந்தும் மருத்துவருமாயிருமையா. உம்முடைய பிள்ளைகள் அற்புதமான சுகம் பெற்று தங்கள் பணிகளுக்கு திரும்பத்தக்கதாய் கிருபைத்தா. கர்த்தாவே, உலகம் முழுவதும் இதற்காக ஆராய்ச்சி செய்பவர்கள், தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக உழைக்கிற விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். விரைவில் இதற்கான தீர்வு உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, இந்த காலங்களிலே பணி செய்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கிற அத்தியாவசிய பணிகளை செய்கின்றவர்கள், குறிப்பாய் குடிநீர், நுகர்பொருள் வாணிப கழகம், மின்சாரம், போக்குவரத்து துறை, விவசாயம், தகவல் தொழில்நுட்பத்துறை, இப்படி பலவிதமான துறைகளிலே பணியாற்றுகின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். இன்றைக்கும் தங்கள் பணிகளுக்கு செல்லும்போது வரும்போது பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, இந்த நாளிலும் உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் அப்போ இந்த காலங்களில் தங்கள் தேசத்து மக்களை பாதுகாப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்கப்படும். எங்கள் தேசத்தை கண்ணோக்கம், எங்கள் தேசத்தை ஆளும் தலைவர்கள் மக்களுடைய வறுமையை போக்கவா, ஆண்டவரை வாழ்வாதாரம் இழந்திருக்கிற மக்களுக்கு வாழ்வை அளிக்கவா எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணித்தார். தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் இந்த தேசத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவரை, மதத்தின் பெயரால, இனத்தின் பெயரால, மொழியின் பெயரால உண்டாகிற வன்முறைகள், தீவிரவாத செயல்கள் தடுக்கப்படட்டும் ஐயா. நீதி சார்ந்த ஒரு அமைதி இந்த தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிற ராஜா. நீதி மறக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீதி கிடைக்கட்டும் ஆண்டவரை. நீதியை தடுப்பவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரை. இன்றைக்கு பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை ஆசரிக்கிற மக்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிறந்த நாள் முதல் இன்று வரையிலும் பாதுகாத்த தேவன் இந்த ஆண்டிலும் புதிய நன்மைகளை, கிருபைகளை கொடும். குடும்ப வாழ்க்கையில புதிய திருமண ஆண்டை காண்பவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தை, கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படி செபிக்கிறேன். இன்று முழுவதும் எங்களோடு கூடுகிற ஆண்டவரை, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சின்ன பிள்ளைகள், வயதான பெற்றோர்கள், கர்ப்ப ஸ்திரீகள் ஆண்டவரே இந்த காலங்களிலே அற்புதமாக பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறார். நீண்ட நாட்களாக பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஐயா. வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கம், ஊழியத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, முதியவர்களும் சிறு பிள்ளைகளும் ஒன்றாக கூடி ஆராதிக்கிற நாள் விரைவிலே எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் உண்டாகட்டும் சாமி. அப்படிப்பட்ட ஒரு சகஜ நிலைக்காக ஜெபிக்கிறார். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையகளே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த காலை ஆராதனையில் எங்களோடு பங்கெடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படியானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்மோடு நம்ம ஆண்டவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் சகல நாட்களிலும், பூமியின் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நாம் பயணிப்போம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பா, உங்களை ஆசீர்வதிப்பா. God bless you. Thank you.